நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது தம்பி. 18ஓட 19ன்னு கூட நம்பரை போட்டுட்டு போக வேண்டியது தம்பி. இது 18 வருஷம் 18ஆம் நம்பர் ஜெர்சி யாரு? விராட் கோலி. இந்த வருஷம் கப்பா சும்மா சொல்லக்கூடாது. வருஷம் வருஷம் ஒரு ஸ்கிரிப்டோட வராங்க. இந்த வருஷம் குழந்தை பிறந்திருக்கு, அதனால அவருக்கு கேப்டன் கொடுக்க போறாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு, இதனால ஜெயிக்க போறாங்க. இவரு தோத்துட்டாரு, அதனால ஜெயிக்க போறாங்க. ஜெயிச்சிருச்சு. நாம எதிர்பார்த்ததுக்கு எதிரா பெங்களூர் ஜெயிச்சிருச்சு. ஓ மை காட், பெங்களூர் ஜெயிச்சிருச்சுங்க. சூப்பரா ஜெயிச்சிருக்காங்க. போடா போடா, ஜெயிச்சிட்டீங்க. ரைட் போடா. வருஷத்துக்கு அப்புறம் என்னடா ரோலெக்ஸ் மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. பயங்கரமா. ஐயோ என்னடா ஜெயிச்சிட்டாங்க? உர்ரா, இப்ப என்னடா 5 கப் இருக்குடா அங்ககிட்ட. 18 வருஷம் பெங்களூரே ஜெயிச்சிட்டாங்க. ஆனா 30 வருஷம் ஆகி நீ ஜெயிக்கிறே மாப்ள. அத ஏன்டா ஞாபகப்படுத்துற? 30 வருஷம் சொல்லணும்ல, வேலையிலேக்கு போகாம உட்கார்ந்திருக்கலாம். அத சொல்றேன். சும்மா இரு, தேவலாம கிளப்பிக்கிட்டு இருக்காத. என்ன 18 வருஷம் உட்கார்ந்தா ஆர்சிபிக்கு ஒரு காலம் வரும்போது எனக்கு ஒரு காலம் வராடா. வரும்போது பாப்போம். அவன் பிளேயர் மாத்துறான், ஸ்ட்ராட்டஜி மாத்துறான், எல்லாத்தையுமே மாத்துறாங்க. ஆனா நீ எதையும் மாத்தலையே. ஏன் அப்கிரேட் பண்ணு. என்ன அப்கிரேட் பண்ணு? 30 வருஷம் போடா, தேவலாம பேசிட்டு இருக்கானே. ஒரு நிமிஷம் இரு. ஒரு கப் தான் ஜெயிச்சிருக்கீங்க, 5 கப் ஜெயிச்சிட்டாங்க. அசால்ட்டா போயிட்டு இருக்காங்க. உன்னை வச்சுட்டு எதுக்கு இந்த ஆட்டம் ஆடுறீங்க? கப்பு ஜெயிச்சிருச்சு. ஆட்டம் அடங்காதடா, அன்னைக்கு முடிஞ்சு போச்சுடா.